முடியுமா தேவரை மறக்கலாகுமா மறக்க முடியுமா தேவரை மறக்கலாகுமா நினைத்த மனது கண்ணீர் துறக்கும் நினைத்த மனது கண்ணீர் துறக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருவடிகளை மறக்க முடியுமா தேவரை மறக்கலாகுமா மறக்க முடியுமா எட்டு குழந்தமை எட்டு திசை வழி எட்டு குழந்தவரே எட்டு குழந்தமை எட்டு திசை வழி ஈரத்திற்கு இல்லையே குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தவர் மண்ணில் என்று இல்லையே அந்த குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தவர் மண்ணில் என்று இல்லையே அவரை மறக்க முடியுமா தேவரை மறக்கலாகுமா நினைத்த மனது கண்ணீர் துறக்கும் நினைத்த மனது கண்ணீர் துறக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருவடிகளை மறக்க முடியுமா தேவரை மறக்கலாகுமா நாட்டுக்கு உழைக்கின்ற நல்ல தங்கம் அவர் தேவரையா போலவே நாட்டுக்கு உழைக்கின்ற நல்ல தங்கம் அவர் தேவரையா போலவே நாட்டு மக்கள் எல்லாம் போற்றிட வந்தவர் முத்துராமலிங்கமே அவர் நாட்டு மக்கள் எல்லாம் போற்றிட வந்தவர் முத்துராமலிங்கமே அவரை மறக்க முடியுமா தேவரை மறக்கலாகுமா நினைத்த மனது கண்ணீர் துறக்கும் நினைத்த மனது கண்ணீர் துறக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருவடிகளை மறக்க முடியுமா தேவரை மறக்கலாகுமா மறக்க முடியுமா வாரி வாரி கொடுத்த வள்ளல் எங்கள் தெய்வம் தேவரையா அல்லவா வாரி வாரி கொடுத்த வள்ளல் எங்கள் தெய்வம் தேவரையா அல்லவா வாழ்ந்து முடித்த பின்பு மக்கள் எல்லாம் அவரை போற்றுகின்றனல்லவா அவர் வாழ்ந்து முடித்த மக்கள் எல்லாம் அவரை போற்றுகின்றனல்லவா அவரை மறக்க முடியுமா தேவரை மறக்கலாகுமா நினைத்த மனது கண்ணீர் துறக்கும் நினைத்த மனது கண்ணீர் துறக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருவடிகளை மறக்க முடியுமா தேவரை மறக்கலாகுமா மறக்க முடியுமா ஆதிபராசக்தி
கலையளித்தான் அருஞான கலையளித்தான் நன்றி நன்றி. அன்றொரு முகம் தோன்றேன் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சத்தில் ஒருகால் நினைக்கின் இருகாலம் தோன்றும் வெஞ்ச மலரில் அஞ்சல் இனிமேல் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் உதிர்மணி மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பி தண்டைக்க நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்துக்குமரா உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வழங்குவது நமக்கு வேலை. இந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். ஏன் கந்த வேலை நினைக்கணும்? அப்பதான் நம்ம வந்த வேலை சரியா நடக்கும். அதனால திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும்
நன்றி நன்றி. ஆமாம், சகோதரர் சூர்யா சொன்ன மாதிரி சில இடங்களில் நம்மளாம் கேட்டு வாங்கணும், கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம வடமன்பட்டி அப்படி இல்லை, அதை உணர்ந்து நாடகத்தை உணர்வு பூர்வமாக ரசிக்கிறாங்க. இந்த அன்பான ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நம்பிராஜனுடைய வளர்ப்பு மகள் நான். காவலுக்கு செல்ல வேண்டிய என்னுடைய கடமை. ஏதோ கடமைக்கு போனோம் அப்படி இல்லாம கடமையோடு அந்த காவலை பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஆவல். சரி, இருந்தாலும் கூட இந்த வடவன்பட்டியில் இருந்து ஆட்சி புரிகிறாள் மாத்தா முத்துமாரி, அவளை வணங்கி முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தழகை காண வரும் திருநாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தழகை காண வரும் முன்பரிநாளா. சித்திரப்பூ மாலையிலே தோரணமா, சித்திரப்பூ மாலையிலே தோரணமா, அவள் சிங்கார தேடி வர ஊர்வலமா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தழகை காண வரும் திருநாளா. பாலோடு பன்னீரும் அபிஷேகமா, அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமா. பாலோடு பன்னீரும் அபிஷேகமா, அவள் பொன்மேனி மலர்களிலே அலங்காரமா. மங்கள குங்குமத்தில் திலகமா, மங்கள குங்குமத்தில் திலகமா, அவள் மஞ்சளிலே ஆடை கட்டி வந்திடுவாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, முகத்தழகை காண வரும் திருநாளா. திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியா, அவள் திக்கெட்டும் காத்து வரும் காளியம்மனா. திருதோல கொண்ட வந்த திருதோழியா, அவள் இங்கேத்துள் தீண்டியாண்ட காளியம்மனா. கற்பூர சுடரிலே ஜொலித்திடுவாளா, கற்பூர சுடரிலே ஜொலித்திடுவாளா. அவள் தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்திடுவாளா, தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்திடுவாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, முகத்தழகை காண வரும் திருநாளா. சக்கரையில் பொங்கலிட வந்திடுவாளா, நாம் விளக்கேற்றி வணங்கிடவே வரம் தருவாளா. முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாளா, முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாளா. அவள் முன்னின்று நல்லருளை தந்திடுவாளா, வாழ்வில் முன்னேற நல்லருளை தந்திடுவாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, முகத்தழகை காண வரும் திருநாளா. சித்திரப்பூ மாலையிலே தோரணமா, சித்திரப்பூ மாலையிலே தோரணமா, அவள் சிங்கார தேர் வர ஊர்வலமா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, முகத்தழகை காண வரும் திருநாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, முகத்தழகை காண வரும் திருநாளா. கந்தன் நன்றி நன்றி நன்றி. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சடாச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடகதாரி, மங்கை ஏரி. யாருமா? யாரு? ஒரு ஆள் தான். ஒரு ஆளுக்கா முட்டு? நீங்க அப்படி நினைப்பீங்க, ஒரு ஆளுக்கு இத்தனை பேரா? அத்தடி. அவருக்கு முடிஞ்சிருக்கு அத்தனை பேரு. சரி, முடியெல்லாம் பேசாம இருக்க வேண்டியதுன்னு. ஓஹோ. அப்படி இல்லை, நமக்கெல்லாம் ஒரு பேர் வைப்பாங்க, இல்லைன்னா செல்ல ஒவ்வொரு விஷயத்தும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. கந்தன் அப்படின்னு சொல்றான். கார்த்திகை பெண்கள் வளர்க்கிறாங்க 6 குழந்தைகளை.
ஆத்தா பார்க்க வர்றா, பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்தா குழந்தைகளை எடுத்துட்டு வரலான்னு போறாங்க கார்த்திகை பெண்கள். இதுல யாருக்கு வளர்ந்த யாரு வளர்த்தோம்னா அவங்களுக்கே குழப்பமாயிருச்சு. ஏன்னா குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. 6 குழந்தைகளும் எந்த குழந்தைய நம்ம வளர்த்தா ஆத்தா வந்தா காட்டணும்ல, வளர்த்தவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்க, முடியல. அப்பதான் அப்படியே ஆறுமுகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆறுமுகா அப்படின்னு அணைச்ச உடனே 6 குழந்தைகளும் 6 முகமாகி ஓர் உருவமாகிது. அதனால அதுக்கு ஸ்கந்தம் என்று வடமொழியில பேரு. அதனாலதான் அவருக்கு ஸ்கந்தம் என்றால் ஒன்று சேர்ந்தல்னு அர்த்தம். அப்படி 6 முகம் ஒன்று சேர்ந்தனாலதான் அவருக்கு கந்தன் ஆறுமுகன் அப்படின்னு அவருக்கு பேரு. கடம்பன்னு பேர். ஏன்? கடப்ப மலர் முருகப்பெருமானுக்கு உகந்த மலர், அதெல்லாம் கடம்பன்னு பேரு. கார்த்திகேயன் பேரு, கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது கார்த்திகேயன் பேரு. இப்படி பல நிறைய பேர்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு 120க்கு மேல இருக்கு பேரு. எனக்கு தெரிஞ்சு தெரியாம எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு இத்தனை பேரு, எனக்கு தெரியாம இன்னும் எத்தனை பேரும் தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை தான் வரும். ஏன்னா நம்மளாம் மனிதர்கள் பூலோகத்தில் பிறந்திருக்கோம். நமக்கு அந்த மாதிரி சிந்தனைகள் வரதான் செய்யும். என்னுடைய பிறவி அப்படி பிறவி அதான். இப்பிறவி வேண்டாம், இப்பிறவி எடுத்தாலும் கூட முருகப்பெருமானையே கணவனாக அடையணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வாழ்க்கையை கடந்து போய்கிட்டு இருக்கேன். அந்த முருகனை அணுகிறது எப்போ எனக்கு கிடைக்கிறது? எப்பவுமே பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிரமம் நம்ம எடுக்கல. சின்ன பிள்ளையா இருந்தோம்ல, அப்போ நம்மளுடைய பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா? நம்மளுடைய அப்பா அம்மா. அப்போ நம்ம ஏதாவது சிரமப்பட்டோமா? சரி, அடுத்து இப்போ நம்ம பொறுப்பை எடுத்துக்கிட்டோம், இப்போ நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே இடத்துல நம்ம பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளான பிறகு அவங்க சம்பாதிக்கிற பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து ஓய்வு எடுப்போம். அந்த இடத்துல நமக்கு சிரமம் இருக்கா? பாருங்க, ஆரம்பத்தில் நமக்கு சிரமம் இல்லை, முடிவுலையும் சிரமம் இல்லை, இடையில இப்படி சிரமப்படுறோம். இந்த சிரமம்லாம் வேண்டாம்னா இந்த பொறுப்பை எப்போ நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறோமோ அப்போ நம்ம சிரமம் இல்லாமல் இருப்போம். அதுபோல தான் இறை நம்பிக்கை கூட. நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அப்பா, நீ பார்த்து எனக்கு எதை கொடுத்தாலும் சரி ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொன்னால் போதும். அதை விட்டுட்டு ஒரு சில பேர் சாமி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஆத்தா முன்னாடி, என் பெரிய எனக்கு வெளிநாடு போகணும், இன்னும் வரமாட்டேங்குது, எழுதி போட்ட வாக்கு இருக்கு, சின்ன மகனுக்கு அது வேணும், பெரிய மகளுக்கு இது வேணும் அப்படின்னு அப்படியே போய் ஒப்பிக்கிறது. அவளுக்கு தெரியாதா நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி? அது மாதிரி ஒரு சில பேர் இப்போ ஒரு ஆள் 10 பிரார்த்தனை வச்சா ஒரு ஊரில் எத்தனை பேர் இருக்கான்? மூட்டையும் கேட்டானா ஆத்தா அங்கே ஊரில் இருப்பாளா, ஊரை விட்டு கிளம்பு போகலாம். அதனால சாமி கும்பிடுற பெரிய விஷயம் இல்லை, சாமி ஊரை விட்டு கிளம்புற மாதிரி கும்பிடக்கூடாது. அது பக்திங்கிறது ஒரு அளவோடு இருக்கணும், அதுவும் அன்போட, உண்மையான அன்போடு இருக்கணும். அதுதான் ஒரு மேலே நான் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நினச்சிருக்கேன் தெரியுமா? அழியா புகழோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய புலமைத்தன்மை வாழ்க வளர்க என்ற நேரத்தினை வாழ்த்தி முருகப்பெருமானை செவந்திப்பூ மாதகட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு
வரிகளை பிழை இல்லாம பாடணும். சரி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூறப்பட்ட சேலை வாங்கி வரும் வேலை பாடணும்ல. நீங்க ஒரு வக்கீல், நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறத பார்த்தேன். ஓ ஓ அப்படியா? கூறப்பட்ட கேள்விப்பட்டேன் உங்களை பத்தி. எப்படின்னு காரைக்குடியில எனக்கு என்னுடைய நாடக காரைக்குடிக்கு எனக்கு வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வச்ச தெய்வம் ஹார்மோனியஸ்ட் தெய்வ திரு கே உதயகுமார் அவர்கள் தான். காரைக்குடியில் செட்டிநாடு பகுதியிலே என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் முதல்ல. நான் மணப்பாறையில் இருந்து ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே வரும்பொழுது அவர் நல்ல ஹார்மோனியத்தில் மிக சிறந்தவர் தான். ஆனால் பண விஷயத்தில் படு கஞ்சேன். கடலை மிட்டாய் கூட நான் தான் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு. ஆனால் காரைக்குடிக்கு அப்படி ஒரு கஞ்சன் இருந்தார். ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் அவரை விட படுகஞ்சன், மகா படுகஞ்சன் சுரேஷ் அவர்கள்னு உங்களை உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எனக்கெல்லாம் உண்மையிலே மன வருத்தமா இருக்கு. வடவன்பட்டி கிராமத்தில் என்ன தெரியுமா, எல்லா ஆண்களுக்கும் வேட்டியெல்லாம் போடுறீங்க, நாங்க 2 பெண்கள் வருவோம்னு தெரியல, எங்களுக்கு 2 பட்டு சேலை எடுத்து கொடுத்துருக்காங்களா? அது கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு. இங்கு பள்ளி நாயகியாக எடுத்துக்கொண்டிருக்கும் அப்பா திருநெல்வேலி அவர்களுக்கு வேட்டாங்குடி பற்றியா வேட்டாங்குடின்னு எழுதியிருக்காப்ல. சரி, ரைட், ஓகே. சித்தி சிங்கம் கே தர்ஷித் அழகான பழனிமலை ஆண்டவா பாடலை பாடவும் என்று சொல்லி 100 ரூபா அன்பளிப்பு அளித்திருக்காங்க. அன்பளிப்புக்கு நன்றி. இப்போ வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க, அது நமக்கு பிடிக்காது. இதெல்லாம் அம்மா அப்பாவுடைய விருப்பத்துக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடக்கிறது இல்லையா? அதுபோல் நம்ம நினச்சதெல்லாம் கிடைச்சிருப்பாங்க. அழகான பழனிமலை ஆண்டவான்ற பாடலாம் கேட்டிருக்காரு சகோதரர். அந்த பாட்டு எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ நம்ம நீங்கள் நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை நினச்சிக்கிட வேண்டியதான். சரி, அதை விடுங்க. நான் பெரிய கஞ்சன் உங்களுக்கு யாருங்க சொல்றது? நான் பெரிய கஞ்சன். நீங்கள் எப்படி ஒன்றுங்க பக்கத்தில் இருக்க வேளாங்கண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படிங்க நீங்கள் கூறப்பட்ட சேலை நீங்கள் வாங்கி தெரியலாங்க. அதனால் காலையில் இந்த புடவை எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கிராமத்தில் முக்கியஸ்தர்கள் கொஞ்சம் அப்படி சொன்ன உடனே செஞ்சிருக்கிறோம் ஐயா அப்படின்னு தோணும். இப்படி தோன்றவங்க எங்கள் 2 பேருக்கும் காலையில் 1500 1500 பணமாக கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போய் காலையில் ஆதி காலத்து அலங்கார மாளிகளை வாங்கிக்கிறோம். நன்றி. கூறப்பட்டு கைத்தட்டி அன்புள்ள அனைவருக்கும் நன்றி. நான் பசும்பொன்னையா தேவரை ஐயா பற்றி வரலாற்றில் இடம் பிடித்தவர், எல்லாருடைய மக்களுடைய மனசிலையும் நிறைந்திருப்பவர். பசும்பொன் அவருடைய சமாதிக்கு முன்னால் அந்த ஒரு கலையரங்கம் இருக்குது. அந்த கலையரங்கத்தில் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு நாடகம் நடத்துவாங்க. அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு தடவை கிடைச்சது. அப்போ நாங்கள் நாடகம்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் ஐயாவுடைய வாழ்ந்த அந்த வீட்டை நாங்கள்லாம் பார்த்தோம். நாடக கலைஞர்கள்லாம் போய் பார்க்கும்பொழுது அவர் என்னென்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அதாவது முதல்ல அவர் தியானம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு பலகை ஒன்று இருந்தது, அதை பார்த்தேன். அப்போ அவர் தியானம் பண்ணுறதுல
முழுமையாக ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து அந்த பக்கம் போய் பார்த்துட்டு சொன்னேன், வள்ளலார் எழுதிய அந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது, அவருடைய படமும் இங்கே இருந்தது. அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு, எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன், அந்த வித்தகர் கடிக்கேவல் புரிந்தேடு என் சிந்தை மிக விழுந்ததாரோன்னு அப்படின்னு பாருங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா, எவ்வுயிரும் தம்முயிர் போல் அப்படின்றார். அதைத்தான் முருகன் செஞ்சார். எதிரியாக இருந்தாலும் சூரபதுமன், தன்னை கொல்ல வந்தவனாக இருந்தாலும் அவனும் ஒரு உயிர் தானே என்று நினைத்தவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அவருடைய அனுகிரகத்தை விளக்கின் ஒளிமுடமாக கண்டு தெரிந்தவர் தான் வள்ளல் பெருமான். அதனால தான் அன்னைக்கும் தைப்பூசத்தன்று வடலூர்ல ஜோதி அதையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான் எனக்கு அளிச்சிருக்காரு. அதன் பிறகு முருகனுடைய தீவிர பக்தரான தேவரையாவினுடைய அந்த சமாதியை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, முத்துராமலிங்க தேவரையாவுடைய பாட சொல்லி அன்பளிப்பு கொடுக்கறது அது பெரிய விஷயம் அல்ல. அவர் என்னென்ன கொள்கைகளை கடைபிடிச்சிருக்காரோ அதில் ஏதாவது ஒன்றாவது நம்ம கடைபிடிக்கணும். நான் ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறேன். என்னோட யாராவது சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஒரு எதிரின்னு வந்து சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு தவறுகள் நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே தவறு செய்யாதவங்க இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு தவறு நடக்காம அவசரத்தில் ஏதாவது கோபமாக ஒரு வார்த்தைகளை சொல்லிடலாம். அப்படி ஏதாவது அப்படி பேசினாங்கன்னா நான் அவங்கள பார்த்து இறக்கப்படுவேன். ஏன் தெரியுமா, கோபம் எப்போ அவங்களுக்கு வருதோ அப்போ உடம்புல என்ன பண்ண ரத்தம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தான் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்றாரு, கோபம்னா என்ன அப்படின்னு. மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம்ன்றார். ஆமா, அதனால முத்துராமலிங்க தேவரையாவுடைய முகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபமா அருவாள் எடுத்து வெட்ட வர்றவங்க கூட அவர் முகத்தை பார்த்தா அடங்கி போயிடுவாங்க. வள்ளல் பெருமானுடைய முகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கும், முருகப்பெருமானுடைய முகத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளாவது ஏதாவது நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது சிறிய அன்பு வேண்டுகோளாக உங்களிடத்தில் விடுத்து ஐயாவினுடைய பெருமையை பற்றி ஒரு சில வரிகள். நாட்டுக்கு உழைத்தவரடி நல்ல முத்துராமலிங்கம், எங்கள் வீட்டுக்கு தெய்வம் அடி கண்ணம்மா, அவர் விலையில தங்கமடி பொன்னம்மா. நாட்டுக்கு உழைத்தவரடி நல்ல முத்துராமலிங்கம், வீட்டுக்கு தெய்வம் அடி கண்ணம்மா, அவர் விலையில தங்கமடி பொன்னம்மா. செல்வமழி
பாதியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி பாவம் இறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாவம் இறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி இறைவன் கையால் எழுந்து நின்ற ஜோதி இறைவன் கையால் எழுந்து நின்ற ஜோதி அது எங்கே பிறந்து வளர்ந்ததென்ற ஜோதி அது எங்கே பிறந்து வளர்ந்ததென்ற ஜோதி பசும்பொன்னகரில் பிறந்து வந்த ஜோதி பசும்பொன்னகரில் பிறந்து வந்த ஜோதி அந்த பாவமெல்லாம் போற்றுகின்ற ஜோதி 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 பாவம் இறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அந்த இறைவனிடம் ஏது நீதி உக்ரபாண்டி பெற்றெடுத்த புகழ்ஜோதி உக்ரபாண்டி பெற்றெடுத்த புகழ்ஜோதி உத்தமராம் ராமலிங்கம் என்ற ஜோதி அவர் உத்தமராம் ராமலிங்கம் என்ற ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன ஜோதி தத்துவங்கள் எடுத்து சொன்ன ஜோதி தலைவர் ராமமுத்து ராமலிங்க தேவர் என்னும் ஜோதி ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாவம் நிறைந்த பூமியிலே பசும்பொன்னில் ஒரு ஜோதி பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி அது இறைவனிடம் ஏது நீதி அது இறைவனிடம் ஏது நீதி ரெண்டு மணிக்கு கிளம்பு நாங்களாம் எங்க போறோம் தெரியுமா? இங்கே காட்டுக்கு காவலுக்கு போறோம். காட்டு காவலுக்கு போறீங்களா அப்பா காட்டுல திணை விதைச்சிருக்காங்களா? தினைக்கு ஒரு சேதாரம் இல்லாமல் பறவைகளை விரட்டணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. சரி அப்பா சொன்ன கட்டளைப்படி வள்ளியம்மாக்கு துணைக்கு போகணும். ஆ. அதனால காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசை இல்லைன்னு சொல்லுவோம். நேற்று ஒரு ப்ளூ கலர்ல இருந்துச்சு நீங்க தூங்குறீங்களா மேகத்தை தூது விட்டா திசை மாறி போகுமோன்னு தாகமுள்ள மச்சானே தண்ணிய நான் துருவிட்டேன். தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனத்தோ முத்தமெல்லாம் எண்ணிக்கை குறையாம எப்ப வந்து தரப்போற நீ எப்ப வந்து தரப்போற ஓடுகிற தண்ணீல உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ ஓடுகிற தண்ணீல உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ சிவத்த மச்சானுக்கீழே ஓட ஒன்று நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணீல சேர்ந்துச்சோ சேரலையோ சிவத்த மச்சானுக்கீழே
பாடவா அழகானவ, அந்த அழகி வரட்டும், எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணா காவலுக்கு போவோம். சிவ போல அத்தடி அம்மா 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 அண்ணன் நடனப்பி அச்சு வெள்ள போடிருப்பே அண்ணன் நடனப்பி அச்சு வெள்ள போடிருப்பே சின்ன நடனப்பி அழகு பெண்ணுகளா சிவ போடிருப்பே என்னம்மா ஏய் ஒரு மாதிரியா இருக்குடி இறக்குடி கைய மாமா வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தேன் மாமா வருவாங்கன்னு மல்லாந்து படுத்திருந்தேன் மல்லாந்து படுத்திருந்தேன் மாமாவை மாடு மிதிச்சிருச்சு எதுல ஐட்டத்துல மாடு மிதிச்சிருச்சு அப்படி அடிச்சா தானே ஒத்துக்குறிய நான் ஒத்துக்கவே மாட்டேன் பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகுடி. நீங்க என்னத்தை பொறாமை கொண்டு என்னத்தாக போகும் எப்படி சொல்றீங்க? என்னமோ தெரியலடி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. நான் பொம்பளை. இப்ப நான் என்ன நம்பாட்டி முடியாடி. ஐயோ நம்ம பெரிய பாரின் பரம்பரை. இல்ல எனக்கு தெரியாது. அடியே பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஆமா யாருக்கு தெரியும்? நான் பொம்பளைன்னு நான் சொல்றேன். பொம்பளைக்கு இப்ப எங்களுக்கு தெரியுது. இப்ப எல்லாம் பொம்பளைகளுக்குலாம் தெரியல. ஒரு பெண்ணோட மனசு ஆணுக்கு தான் தெரியும், ஆணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். தெரிஞ்சு என்ன தாக போகுது? ஒரு பிரயோஜனம் இல்ல. காவலுக்கு போகணும், கண்டு கருத்துமா காவல் பார்க்கணும், சீக்கிரம் வா சொல்லி என்னைய வர சொன்னேன். யார் யாரு நம்ம போறோம் காவலுக்கு? நீ நானு வள்ளியம்மாவோட அண்ணங்க 7 பேரு, அப்புறம் வள்ளியம்மா. காவலுக்கு எல்லாரும் போறோம். எல்லாரும் காவலுக்கு போய் காவலுக்கு போறது ஒரு பக்கம் இருக்குது. காவலுக்குள்ள போய் அந்த மலையில ஏறி அந்த தண்ணிக்குள்ள வந்து துமுக்கட்டி விழணும். அடியே காவலுக்கு போறதுக்கு முன்னால நம்ம எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் யார் யார் மனசுல என்னென்ன இருக்கு? யாராரு வச்சிருக்கேன்? நான் மைசூருக்கார வச்சிருக்கேன். நீ யார வச்சிருக்க? நான் யாரும் இல்ல. கேமராமேன் சும்மா தான் இருக்காரு. நீ போய் வச்சுக்க. அப்படி என்ன? நானும் இவனை ஒத்துக்கிறேன். நான் இல்லன்னா சொல்ல முடியும். இருந்தப்பெல்லாம் கேட்கல. அடியே சொன்னப்பெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப வந்து எங்க இல்லாதப்ப கேட்கறீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா? சொல்லு. ஒண்ணு இல்ல 10 கூட சொல்லு. இங்க என்ன ஒரு ஆள் குறுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த ஆப்ரேட் பண்றது பத்தியா கருவாப்பையன் செய்யறது கூட சிலிம்பிச்சேன். ஆனா ஒண்ணும் தெரியாது புள்ள மாதிரியே உட்காந்து கஞ்சத்தன எதுக்கு வச்சான்? இந்த பாட்டு நான்ல பண்ணு, நீ எதுக்கு வர்ற? ஏன் சைட் அடிக்கிறது நான் தானே. நீ அவரை நினைச்சு பாருங்க, நான் ஏன் கருத்த மச்சான் நினைச்சு பாருங்க. அப்படியா? அப்பெல்லாம் உனக்கும் கருப்பு எனக்கும் கருப்பாடி. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தா கருப்பா தாண்டி தெரியும். அதுக்கு தனியா பெயிண்ட் அடிக்க முடிய, அது இயற்கை படைப்பு. வேற வழி. சரி அடி அப்பாட்ட போனியா? அப்பாட்ட போனேன். காவலுக்கு போற விஷயத்த அம்மாட்ட கேட்க சொல்லிட்டாங்க. நீ அம்மா பாத்தியா? நீ நானும் பார்க்கல, நீ பார்க்கலையா? நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மா பாப்போம். அம்மா 2 பேரும் சேர்ந்து பாப்போமா? அம்மா கூப்பிடுமா? அம்மா 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 பார்க்கணும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டே இருக்கும். காவலுக்கு போறதுக்கு முன்னால அம்மா மனசுல என்னென்ன இருக்கு ஏது இருக்குங்கிறத பார்த்து பேசணும். என்ன உட்காந்து குசு குசு பேசிக்கிட்டே இருக்கீங்க? திரும்பி கையை தூக்கு.
எல்லாரும் நல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருங்க. மனசு ஆரோக்கியமா இருந்தா உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா? எப்படி பாப்பீங்களா? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே பயம் எனக்கு. கேமரா ஓடுற பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் எப்படி எதுக்கு? ஏன் எதுக்கு எப்படி? ஏன் அப்படி கேட்கணும். ஆமா. ஏன் சந்தோஷமா இருக்க முடியுதா? நீங்களாம் வர்றீங்களா? அந்த சந்தோஷம். நீங்க வரீங்கன்னு எங்களுக்கு சந்தோஷம். அப்படி அந்த பிள்ளைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்க நோட்டீஸை படிச்சுட்டோம். நீங்க வரீங்கன்னு தெரியும். அவ்வளவு சந்தோஷம். இப்ப நான் தான் தெரியாம வந்துட்டோம். நாங்க தெரிஞ்சுதான் வந்தோம். பார்த்த பிறகு சந்தோஷமாயிடுச்சு. ஆனா அவங்க 2 பேரும் நான் ராத்திரி பார்த்தேன். ஒரு 2 பேரும் சேர்த்து நேற்று ராத்திரி. எங்க பாத்தீங்க? யூடியூப்ல. யூடியூப்ல பாத்தீங்களா? எனக்கு நாடகம் இல்லைன்னா நாடகம் தான் பார்ப்பேன் நான். அப்படியா? என்னால நாடகம் பார்க்க முடியல, அதனால அதுல பாத்துக்கிறதா. ஆனா இவ்வளவு சிரமப்படுறீங்க. ஆனா எனக்கு காசு கூட உங்க 2 பேருக்கு தான் கொடுக்கணும். நல்ல உழைப்பு. அதை நானே பார்த்து ரசிச்சேன். உண்மையை மனதோட சொல்றேன். நேற்று நான் நாடகம் உங்களோட 2 பேரும் நடிச்சேன். நாடகத்தை உள்ள இருந்ததுனால எனக்கு அவங்க எப்படி ஆடுறாங்க என்னன்னு தெரியல. நேற்று பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவ்வளோ சிரமமா. அடுத்த வருஷம் நான் கோமன் கட்டி சரி, இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படிமா இருக்கு? இளைய குயிலே இளமலை வெயிலே சின்ன கடி சின்ன கடி சின்ன கடி சின்ன பரவாயில்ல வந்துருச்சு. அடுத்தவங்க நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா. அதனால ஆரோலம் 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 அதுல விசில் அடிக்கிற பறவைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படியா? திடீர்னு விசில் அடிக்கும். ஆமா, சிஞ்சின கிடி சிவுக்கிடின்னு அந்த பறவை ரொம்ப அப்படி ஒரு சத்தம் கிடைச்சாது. யாரு இங்க இருந்து வந்த பறவை? அங்க இருந்து ஒரு பறவை விசில் அடிக்குமா? எப்படி பறவை காணாம சத்தம் வருது பாருங்க. சரிம்மா, சரி. அதனால ஆளுக்கு ஒரு திசையில நின்னுக்கிட்டு பார்க்கலாம். வணக்கத்துக்குரிய பெரியவங்க யாரோ வந்தாங்கன்னா என்ன கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் வாங்கலாம். போலமா?
எடுத்துக்கிட்டு விற்கிறீங்க. ஏய் போடி உள்ள எடுத்துட்டு விடுறா. நான் இருக்கும்போதே மிஷின் அடிப்பா யார்ட்ட ஏய் இங்க வர மயிர் மழை. ஏய் ஏய் இறங்கிக்க. கர்மம் முடிச்ச